ஹாய் கைஸ், டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி ருமானி சேமியா பாயாசம். வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இப்போது இந்த சேமியா எடுத்துக்கிறேன். இந்த சேமியா வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், மெல்லிசாக இருக்கும். இந்த சேமியாவை சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இந்த சேமியா ரொம்ப மெல்லிசாக இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது வெந்துடும். இப்போ முந்திரி திராட்சைலாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் நல்லா சூடாயிட்ட பிறகு நம்ம கீ போட்டு கொஞ்சமாக சேமியா கொஞ்சமாக போட்டு சூடு பண்ணி எடுத்துடலாம். சும்மா லைட்டாக ஒரு பக்கம் பால் நல்லா காய்ச்சி வைக்கணும். நான் இந்த சேமியாவுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கு கீ கொஞ்சம், முந்திரி, திராட்சை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சேமியா சும்மா கொஞ்சம் கீ விட்டு கொஞ்சமாக லைட்டாக சூடு காட்டினா போதும். அது ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் கீ போட்டு, எண்ணெய்லாம் போட வேணாம், வெறும் கீ மட்டும்தான் போடணும். கீ போட்டு இப்போ பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும். ஏலக்காயும் போட்டு வதக்கி கொஞ்சம் முந்திரி போடணும். முந்திரி நல்லா கொஞ்சம் ரெட் ஆகிட்ட பிறகு திராட்சை போட்டு ரோஸ்ட் பண்ணணும் நல்லா. இப்போ திராட்சை போட்டு வதக்கி பெரிய கிளாஸில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி கொதித்ததும் நம்ம காய்ச்சி வச்ச 1/2 லிட்டர் பால் இருக்குது, அதை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது கொஞ்சமாக சேமியாவை ஆட் பண்ணி கலரணும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நல்லா கலரிட்டே இருக்கணும். நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி டுடே சண்டே, அதனால் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மாம்பழம், தயிர் பச்சடி, இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். இதோட இன்றைக்கி செஞ்ச ருமானி சேமியா பாயாசம். ஸோ அது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. பிரியாணி எல்லாம் வீடியோ எடுக்க முடியல. வேறு வீடியோவில் 65யும் பிரியாணி ரெசிபியும் ரெடி பண்ணலாம். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணணும். நான் 1.5 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டே இருக்கணும்.
இப்போ டேஸ்ட்டு பார்த்தா சர்க்கரை கரெக்டாக இருக்குது. சேமியாவும் இந்த மாதிரி எந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கீ போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைக்கேற்ற மாதிரி கீ போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ருமானி சேமியா பாயாசம் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.